Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 7 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழ்காணும் திருச்சி மணமகிழ் மன்றத்தின் பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கினை தயாரிக்கும்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க. பெறுதல்கள் ரூபாய், செலுத்துதல்கள் ரூபாய் அப்படின்ட்டு டேப்லர் காலம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தொடக்க ரொக்க இருப்பு, அதாவது கை ரொக்கம் 11,000 rupees, பங்காதாயம் பெற்றது 27,600 rupees, பழைய செய்தித்தாள்கள் விற்றது 3,000 rupees, உறுப்பினர் சந்தா அதாவது 31,000 rupees, பாதுகாப்பு பெட்டக வாடகை 8,000 rupees, முதலீடுகள் மீதான வட்டி 1,250 rupees, அறைகளின் விற்றது 5,000 rupees, அதாவது 8 மதிப்பு 4,400, டோட்டலாக 86,850 rupees. செலுத்துதல்கள் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அறைகளின் வாங்கியது 10,000 rupees, வாடகை 2,800 rupees, செயலர் மதிப்பூதியம் 15,000 rupees, தபால் செலவுகள் 1,700, பொது செலவுகள் 4,350, அச்சு மற்றும் எழுதுபொருள் 45,000, தணிக்கை கட்டணம் 5,000, இறுதி இருப்பு அதாவது கை ரொக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3,000 rupees, டோட்டலாக 86,850 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொஷின். இதை வச்சு நம்ம செலவுகள் மற்றும் வருமானம் அறிக்கையை நம்ம தயாரிக்கணும். திருச்சி மணமகிழ் மன்றத்தின் ஏடுகளில் 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பற்று வரவு அதாவது செலவுகள் ரூபாய், வருமானம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டு சம்லே சொன்னேன், பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்குன்னு கொஷின் கொடுத்து வருமானம் மற்றும் செலவுகள் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதில் தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஸோ 2வது என்ட்ரி பாருங்கள், பங்காதாயம் பெற்றது. ஸோ பெற்றது அப்படின்னா நமக்கு வருமானம் சைடு வரக்கூடியது. பழைய செய்தித்தாள்கள் விற்றது, விற்று காசு என்ன பண்ணுது, உள்ளே வருதா போதா, உள்ளே வருது, ஸோ அது நமக்கு ஒரு வருமானம், வரவு சைடு. உறுப்பினர் சந்தா பெற்றுக்கோம், வருமானம் சைடு. பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றுக்கோம், ஸோ வரவு சைடு. முதலீடுகள் மீதான வட்டி 1,250 rupees, ஸோ வரவு சைடு. அறைகளன் விற்றதுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அறைகளனை விற்றுருக்கீங்க, அப்போ ஏட்டு மதிப்பு மீன்ஸ் 4,400 rupees. நம்ம வாங்கினது 4,400, விற்றது 5,000, ஸோ அது நமக்கு லாபம். அப்போ அறைகளின் விற்பனை மீதான லாபம் அப்படின்ட்டு வரவு சைடு எழுதி 600 rupees எழுதணும். அறைகளன் வாங்கியது அப்படின்றது நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது கம்பெனியில் நம்ம போடுற முதல். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே நம்மள்கிட்ட தான் அது முதலாக இருக்க போகுது. ஸோ அது செலவுகள்னு சொல்ல முடியாது, அது வருமானம் சொல்ல முடியாது. அதுலேருந்து நமக்கு வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும், அதுலேருந்து நம்ம செலவுகள் அதாவது தேய்மானம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம செலவு செய்ய தான் செய்வோம். ஸோ அதனால் அறைகளன் வாங்கியதுன்றது கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, அதை இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. வாடகை அப்படின்றது நம்ம கொடுக்க வேண்டியது, அது ஒரு செலவுகள், அதனால் பற்று சைடு. செயலர் மதிப்பூதியம் அதுவுமே பற்று சைடு. தபால் செலவுகள், பொது செலவுகள், அச்சு மற்றும் எழுதுபொருள், தணிக்கை கட்டணம் எல்லாமே பற்று சைடு வரக்கூடியது. இறுதி இருப்பு கொஷினில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஓவராலாக நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 73,850 rupees வந்து நமக்கு பற்று சைடு அதாவது செலவுகள் சைடு கிடைக்கும். வரவு சைடு அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 2,400 rupees.
ஸோ வரவு சைடு அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பற்றாக்குறை, வருமானத்தை காட்டிலும் மிகுதியான செலவுகள் அப்படின்ட்டு எழுதணும். ஆன்சர் 2400 rupees. இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.